மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், இன்றைக்கி பேப்பரில் நம்ம நீட் 2025க்கான ரிசல்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அது போட்டிருந்தேன். ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. திருச்சியில் தினத்தந்தி, மதுரையில் தினமலர். இதில் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்மகிட்ட படித்த மாணவர்களுடைய பிக்சர்ஸ் இது போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. இதில் 118 பேர் 500க்கு மேலே வாங்கியிருந்தாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு டஃப் கொஸ்டின் பேப்பர், 118 பேர் 500க்கு மேலே. இது மாதிரி இந்த ஏரியாவில், அதாவது திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, ராம்நாட், திருநெல்வேலி, நாகர்கோயில், திண்டுக்கல், இந்த ஏரியாவில் யாருமே 500க்கு மேலே இத்தனை பேர் வாங்கக்கூடிய ஒரு ஸ்கூலோ அல்லது அகாடமியோ எதுவுமே கிடையாது. அந்த விதத்தில் ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இந்த பேப்பர் ஆடில் ஃப்ரீ டெமோ வீக்குன்னு ஒன்று போட்டிருந்தேன். அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இது யாருக்காக அப்படின்னு சொன்னால், நீட் ஜேஇ ரெசிடென்ஷியல் ரிப்பீட்டர்ஸ். சார் இது என்ன சார் புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எஸ், நம்ம எப்போதுமே நீட் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தோம். 2018 பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த இயர் தான் நம்ம ஜேஇ ஆரம்பிக்கிறோம். அதுவும் ரெசிடென்ஷியல் ரிப்பீட்டர்ஸ். தமிழ்நாட்டில் வேறு யாரும் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீட்டுக்கு நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது, நிறைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. பட் 1 இயர் ஜேஇ படிக்கிறது, தங்கி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் ஏதோ ஒரு காலேஜில் போய் படித்தோம் அப்படின்னு இல்லாமல், ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எம்பிபிஎஸ் எங்கே வேணாலும் படிக்கலாம், எங்கே படித்தாலும் டாக்டர் தான். பட் இன்ஜினியரிங் படிக்கும்போது நம்ம ஐஐடியில் படித்தோமா, என்ஐடியில் படித்தோமா, எந்த காலேஜில் நம்ம படித்தோங்கிறது கண்டிப்பாக இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதனால் ஒரு வருஷம் செலவானாலும் தப்பு கிடையாது. ஒரு நல்ல காலேஜுக்கு நம்ம போயிட்டோம்னா லைஃப்பில் வெல் செட்டில்டு அப்படிங்கிறது டெஃபினெட்லி உண்மை. அதனால் ஏதோ ஒரு காலேஜில் சேராமல் இப்போ யோசனையில் இருக்கிறவங்க நான் ஒரு வருஷம் ட்ரை பண்ணால் எனக்கு சீட்டு கிடைக்குமா சார் அப்படின்னா, டெஃபினெட்லி என்ஐடிக்குள்ளே நம்ம போயிடலாம். ஜேஇ மெயின் இஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் எக்ஸாமினேஷன். நல்லா படித்து நல்லா போயிடலாம். இன்னொன்று, ஜேஇ மெயினில் நல்ல ரேங்க் வாங்கணும்னு சொன்னால், அதுக்கப்புறம் அதிரடியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஜேஇ அட்வான்ஸை கிளியர் பண்ணி ஐஐடி போகிறதுக்கு வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஒழுங்காக செய்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குறை எல்லாரும் சொல்லுவாங்க. குறை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ நீட்டுக்கு நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் எஃபர்ட் போட்டு பயங்கரமாக கோச்சிங் கொடுக்குற ஒரே காரணத்தினால தான் கவர்மெண்ட் ஒன்றும் செய்யலைன்னு நமக்கு தெரியும். எஃபர்ட் போட்டு பயங்கரமான இன்ஸ்டிடியூட்ஸ் கொடுக்குற கோச்சிங் காரணமாக தான் தமிழ்நாடோட பர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திராவை விட வி ஆர் பெட்டர், இப்போ தான் இந்த வருஷம் கேரளாவோட வி ஆர் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. அதுக்கெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூட்ஸோடைய எஃபர்ட் ட்ரெமெண்டஸ். அதே மாதிரி ஜேஇயில் நம்ம ஒரு எஃபர்ட் கொடுத்தோன்னு சொன்னால், திருச்சி என்ஐடி 50% ஆஃப் த சீட் ஃபார் தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக நம்ம பிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஐஐடியில் ஒய் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஜாயினிங், இட்ஸ் பிகாஸ் த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. கொஞ்சம் பேர் தான் விருப்பப்படுவாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஜேஇ அட்வான்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். எண்ணிக்கை குறைவாக இருக்குங்கிற காரணத்தினால தான் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் யாரும் அதுக்குள்ளே இறங்குறதே இல்லை. பட் ஐ எம் நாட் பாதர் அபவுட் தட் கவுண்ட். பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட், பி த பயனியர் ஆஃப் கெட்டிங் ஐஐடி அட்மிஷன்ஸ் ஃபார் தமிழ்நாடு சில்ட்ரன். அதுதான் என்னுடைய மோட்டோ. அதனால் செமையாக போகலாம் அப்படின்னு இருக்கேன். என்னோடய லைஃப்பில் என்னோடய இன்ஸ்பிரேஷன் என்னோடய ஃபாதர். எங்கள் அப்பா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். எப்படின்னா, ரொம்ப 1937 to 41, அதாவது பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமம், அறந்தாங்கி பக்கத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் செலட்டூர் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் போய் பிஇ சிவில் அப்படிங்கிறத படிச்சுட்டு பிடபிள்யூடியில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணி அவர் இறக்கும்போது அவர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆஃப் பிடபிள்யூடியாக இருந்தார். எங்கள் அம்மா நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. நானும் படித்தேன். அப்போ எம்ஐடியில் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்துல் கலாம் அவங்க படித்த ஒரு காலேஜ் எம்ஐடி. அங்கே சேரணும்னு விருப்பப்பட்டு நான் 1985 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அந்த என்ட்ரன்ஸில் ஐ ஸ்கோர்ட் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட். நான் எம்ஐடிக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னால், எம்ஐடியில் என்ன கட் ஆஃப், எனக்கு அதுக்குள்ளே கிடைக்குமா கிடைக்காது அப்படிலாம் நான் போல. ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ இன் டு எம்ஐடி. நான் எம்ஐடியில் முதல் நபராக உள்ளே நுழைஞ்சேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி அவங்கெல்லாம் வந்தாங்க. டிஆர்டிஓவில் பெரிய சயின்டிஸ்டாக இருக்கார் கிருஷ்ணமூர்த்தி. அது மாதிரி நிறைய பேர். அதுக்கப்புறம் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், எம்ஐடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், நீ ட்ரை பண்ணனா
யூ கேன் பி த ஃபர்ஸ்ட் வென் யூ எய்ம் ஃபர்ஸ்ட் டு கெட் தி ஆல் இண்டியா ரேங்க் அல்லது ஸ்டேட் ரேங்க் எதுவாக இருந்தாலும் எய்ம் பண்ணால் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். திருச்சியில் நம்மகிட்ட ஒரு பாய்ஸ் கேம்பஸ் இருக்குது, கேர்ள்ஸ் கேம்பஸ் இருக்குது. ஸோ நீட் ஆஸ்பிரன்ஸ், ஜேஇ ஆஸ்பிரன்ஸ் யாராக இருந்தாலும் இங்கே தங்கி நல்லா படிக்க முடியும். கேர்ள்ஸ் கேம்பஸ் நம்ம மதுரையில் வச்சுருக்கோம். அப்போ மதுரை ஏரியாவில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டி ஃபார் நீட் ஜேஇ வேணும்னா மதுரையில் வந்து தங்கி படிக்க முடியும். இந்த ஃப்ரீ டெமோன்னு சொன்னேன், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி 7th to 12th இந்த டேட்டில், ஜூலை மாதம் 7லேருந்து 12 இந்த டேட்டில் தான் இந்த ஃப்ரீ டெமோ நம்ம வந்து பண்ணுறோம். இதில் நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து ஒரு லெசன் ஃபிசிக்ஸ், ஒரு லெசன் கெமிஸ்ட்ரி, ஒரு லெசன் பயாலஜி கம்ப்ளீட்டாக நடத்தி பார்ட் டெஸ்ட்லாம் வச்சு கோச்சிங்லாம் கொடுத்து சண்டே அன்னைக்கு ஃபுல் டெஸ்ட், ஒரு ஃபிசிக்ஸ், ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு பயாலஜி 3 சாப்டர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஜேஇ ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு லெசன் ஃபிசிக்ஸ், ஒரு லெசன் கெமிஸ்ட்ரி, ஒரு லெசன் மேத்தமேட்டிக்ஸ் நடத்தி அவங்களுக்கு ஜேஇ பேட்டர்னில் ஒரு 3 சாப்டர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இது வந்து டோட்டலி ஃப்ரீ. அதற்கான புத்தகங்கள், கொஸ்டின் பேப்பர், கோச்சிங், டீச்சர்ஸோட டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன், எவ்ரிதிங் ஃப்ரீ. கூடுதலாக அந்த அகாமடேஷன், ஃபுட் இஸ் ஆல்சோ ஃப்ரீ. ஒரு வாரத்துக்கு சாப்பாடு, ஒரு வாரத்துக்கு தங்குறது எல்லாமே டோட்டலி ஃப்ரீ. இந்த ஃபெசிலிட்டி வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு திருச்சியில் இருக்குது. கேர்ள்ஸுக்கு வந்து மதுரையில் எலியார் பத்தி அப்படின்னு சொல்லி அருப்புக்கோட்டை ரோட்டில் நம்ம கேம்பஸ் இருக்குது. அங்கே கேர்ள்ஸுக்கான அகாமடேஷன், ஃபுட் இஸ் அரேஞ்ச்ட் டோட்டலி ஃப்ரீ. மதுரையில் இது விருப்பப்பட்டு வரக்கூடிய கேர்ள்ஸுக்காக ஒரு ஒன்லி 100 ஸ்டூடெண்ட்ஸ் we plan to accommodate in this free course. 100 பேருக்கு சாப்பாடு, தங்குமிடம் எல்லாமே ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நான் வந்து 1 லெசன் ஃபிசிக்ஸ், 1 லெசன் கெமிஸ்ட்ரி, 1 லெசன் பயாலஜி நீட் ஆஸ்பிரண்ட் ஜாயின் பண்ணணும். அல்லது நான் ஒரு ஜேஇ ஆஸ்பிரண்ட், நான் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஒரு லெசன் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஐ வாண்ட் ஃப்ரீ டெமோ வீக் அப்படிங்கிற வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய நம்பர் 8248610881. திஸ் இஸ் ஃபார் மதுரை கேர்ள்ஸ். திருச்சியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேன் ஜாயின். அதில் வந்து ஐ வாண்ட் ஃப்ரீ டெமோ வீக் அப்படிங்கிற மெசேஜை வந்து நீங்கள் 9345129898 அந்த மெசேஜ் அனுப்புங்க. ஒரு 100 பேருக்கு இடவசதி இருக்குது. 100 பேரில் நீங்கள் ஆளாக முந்திரணும். உடனே வந்து இந்த மெசேஜ் அனுப்பிச்சு ரிசர்வ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மெசேஜஸ் உங்களை எப்படி வர வைக்கணும், எந்த லொக்கேஷன், மேப், எத்தனை மணிக்கு வரணும், என்ன அதெல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம். டைம் டேபிள் என்ன நடத்த போகிறோம் எல்லாம் சொல்லிடுவோம். நீங்கள் வந்து பக்காவாக வந்து இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் உட்காந்துட்டு யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்னடா பண்ணலாம், நீட்டு ரொம்ப டஃப்பாக போயிடுச்சே, அடுத்த வருஷம் நீட்டு எப்படி இருக்கும், இதை விட இன்னும் டஃப்பாக போயிடுமா, நமக்கு மார்க் வருமா வராதா அப்படின்னு பல விதமான யோசனை இருக்கீங்க. அந்த யோசனைலாம் ஒன்றும் வேண்டாம், சரியா? நீட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா நான் சொல்கிறேன். உங்களுக்கு 2022 பயாலஜி டஃப்பாக வந்துச்சு. பயாலஜி டஃப்பாக வந்தது. அதாவது மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ், நிறையா ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன், ரீசன், அப்படி இப்படி பயங்கர டஃப்பாக வந்துச்சு. எல்லாம் பசங்க எல்லாம் பயந்துட்டாங்க. கட் ஆஃப் குறைஞ்சிச்சு, ஆல் ஓவர் இந்தியா குறைஞ்சிச்சு. பட் 2023 அதே லெங்க்தி பயாலஜி தான். பயாலஜி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன், ரீசன் எல்லாம் உண்டு. ஆனால் யாரும் பெருசாக குறை சொல்லலை. போன வருஷம் அப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு பழகிட்டாங்க. 24 அதே மாதிரி பயாலஜி வெரி லெங்க்தி. 25 மறுபடியும் லெங்க்தி பயாலஜி. இது மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ 2025 ஃபிசிக்ஸ் வந்து டிஃபிகல்ட். இது மெயின்டைன் ஆகும். 2026 மறுபடியும் பயாலஜி லெங்க்தி இருக்கும், ஃபிசிக்ஸ் டிஃபிகல்ட் கண்டிப்பாக இருக்கும். இது பழையபடி சிம்பிளாயிரும் அப்படிலாம் நினைக்க முடியாது. அப்படிலாம் ஆகாது. ஃபிசிக்ஸ் டிஃபிகல்ட். நான் கூட இந்த ஆடில் போட்டிருந்தேன், நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து எவ்ரி இயர் வி கெட் அரவுண்ட் 100 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் MBBS. வருஷம் 100 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். திஸ் இயர் வி கெட் மோர் தேன் 200. அதுக்கு காரணம் டிஃபிகல்ட் ஃபிசிக்ஸ் பேப்பர் அப்படின்னு அதில் போட்டிருப்பேன். ஸோ ஃபிசிக்ஸ் டஃப் அப்படின்னு சொன்னால் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை வந்து கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஓகே,
ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட் ஃபிசிக்ஸ் பேப்பர் இனிமேல் கண்டினியூஸாக அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் நாலேஜ் அதிகமாக இருக்கணும், கொஞ்சம் ஜேஇ கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படிலாம் பண்ணால் தான் ரொம்ப நல்ல மார்க் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இது எல்லாருக்கும் இப்போ ஓரளவுக்கு இந்த ரியலைசேஷன் எல்லாருக்கும் வந்திருக்கும். அடுத்தது, இந்த கோர்ஸ் முடித்த உடனே ஒரு பரீட்சை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த கோர்ஸ் வந்து அந்த 1 வீக் ஃப்ரீ டெமோ அப்படிங்கிறத முடிச்சதுக்கப்புறம் சண்டே அன்னைக்கு ஒரு பரீட்சை கண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்காலர்ஷிப் வில் பி பேஸ்ட் ஆன் தட் எக்ஸாம். அந்த எக்ஸாம் வில் பி கண்டக்டட் ஆன் சண்டே 13th of July. ஓகே, ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுடைய நீட் ஜேஇ ஸ்கோர் வச்சும் கொடுக்குறோம். நீட் ஜேஇ ஸ்கோர் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது. நீங்கள் ஒரு 1 வீக் படித்த பிறகு சக்தி அட்மிஷன் டெஸ்ட் ஜேஇ பேட்டர்ன் எழுதுவீங்க, அல்லது சக்தி அட்மிஷன் டெஸ்ட் நீட் பேட்டர்ன் எழுதுவீங்க. பேஸ்ட் ஆன் தட் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ ஸ்காலர்ஷிப் வில் பி கிவன். நீட் மார்க் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். 1,20,000 ஃபீஸ், அதில் நீட் மார்க் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் இங்கே இருக்குது. 300 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா 40,000 rupees டிஸ்கவுண்ட், 325னா 50,000 டிஸ்கவுண்ட், 350னா 60,000 டிஸ்கவுண்ட், 375னா 70,000 டிஸ்கவுண்ட், 400னா 90,000 டிஸ்கவுண்ட். அப்போ நீங்கள் பே பண்ண வேண்டியது only 30,000 தான். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. நீங்கள் வந்து ஒரு குயிக் டெசிஷன் எடுத்துகிட்டு ஃப்ரீ டெமோ கிளாஸ் வேணும் அப்படின்னா நான் எந்த நம்பர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அதுக்கு உடனே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.